Hello friends, welcome to Tech Post. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Epson L3150 இந்த பிரிண்டரோட அன்பாக்சிங் அண்ட் இந்த பிரிண்டர் பற்றின என்னுடைய ஒப்பீனியன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Epson 3150 ஓகே, இந்த பிரிண்டரை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி பேக்கில் தான் உங்களுக்கு பிரிண்டர் வருது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சிடிஸ் மேனுவல் எல்லாமே ஒரு கவர்லேயே இருக்குது. இந்த பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் நீங்கள் மேனுவல்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. அண்டு சிடியில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிசிலேருந்து பிரிண்டிங் அண்டு ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுக்கான அதுக்கான டிரைவர் இந்த சிடியில் கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க் சைடில் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பாட்டில் இங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பவர் கேபிள் இருக்குது. ஸோ இப்போ பிரிண்டரை எடுத்துருவோம். கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிரிண்டர் டு கம்ப்யூட்டர் நீங்கள் யூஎஸ்பி கேபிள் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். நான் இந்த பிரிண்டர் வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா எப்சானில் பிரிண்டிங் குவாலிட்டி எல்லாமே சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இங்க் டேங்க் பிரிண்டர். அதனால் இந்த பிரிண்டர் கூடவே உங்களுக்கு 4 கலர்ஸ் இன்பில்ட்டாகவே வருது. ஓகே, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருவோம். இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் பிரிண்டர். இதில் நீங்கள் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம், ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம் அண்ட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டரில் நீங்கள் A4 ஷீட் அண்ட் A4க்கு குறைவாக உள்ள ஷீட்டை யூஸ் பண்ணலாம். லீகல் ஷீட்டும் வச்சு நீங்கள் பிரிண்டிங் எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் A4 ஷீட் வரைக்கும் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியும். இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அண்ட் ஒய்ஃபை டைரக்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷனோட வருது. அதனால் நீங்கள் இந்த பிரிண்டரை நீங்கள் எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லாமல் நீங்கள் ஒயர்லெஸ்ஸாகவே யூஸ் பண்ணலாம். அண்ட் காஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதில் சீப்பு. ஏன்னா நீங்கள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வெறும் 7 பைசாவும் அண்டு கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வெறும் 18 பைசா மட்டும்தான் ஆகும் அப்படின்னு எப்சான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ பிரிண்டர் எடுத்துப்போம். இந்த பேக்கிங்கில் உடையாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்டிக்கர் ஒவ்வொரு ஜாயின்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் ஸ்டேட்டஸ்க்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜெராக்ஸ் பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஜெராக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனும் அண்ட் கலரில் ஜெராக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் பட்டன் அண்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் பேப்பர் இன்புட் ட்ரே. இந்த பேப்பர் இன்புட் ட்ரேயில் நீங்கள் 150 பேப்பர் வரல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் யூஎஸ்பி கேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை இப்போ ஓப்பன் பண்ணால் இது ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் A4 ஷீட்டு அண்ட் A4 ஷீட் அண்ட் அதுக்கும் கம்மியாக இருக்கிற ஷீட்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். கீழே பேப்பர் அவுட்புட் ட்ரே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க் டேங்க். இதுக்கு முன்னாடி இருக்கிற எப்சான் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் அந்த இங்க் டேங்க் வர மாதிரி இருக்கும். அது அடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இங்க் டேங்க்கும் இந்த பிரிண்டரோடவே அட்டாச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருங்க. ஸோ அதோட இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெட்டராகவே இருக்குது. அதுலேயே உங்களுக்கு டாப்பில் என்னென்ன கலர் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றியும் உங்களுக்கு இன்சர்ட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அந்தந்த கலரில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாட்டில் இன்சர்ட்டே பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இதை இங்கை இன்சர்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் இந்த இங்க்கு நீங்கள் ஜஸ்ட் அதில் இன்சர்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ட்ராப் ஆகிடும். நீங்கள் அதை அழுத்தி பிடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. அண்டு கீழே இங்க் டேங்க்கும் உங்களுக்கு விசிபிளாக நீங்கள் எவ்வளோ இங்க் அதில் ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் நீங்கள் விசிபிளாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ பிரிண்டர் கனெக்ஷன் பண்ணி நம்ம பார்த்துருவோம். என்னோடய பவர் கேபிள் பிரிண்டர் கொடுத்துட்றேன் அண்ட் யூஎஸ்பி கேபிள் மூலிமா இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பவர் ஆன் பண்ணிக்கிறேன் பிரிண்டருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இங்க் உங்களுக்கு அந்த இங்க் டியூப்பில் போகாமல் இருக்கும். அதனால் இங்க் இல்லாததுக்கான இண்டிகேட்டர் காட்டும். ஸ்டாப் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இங்க் அதில் அந்த டியூப்பில் லோட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் என்னோட பிரிண்டரில் இங்க் லோட் பண்ணிட்டேன். இப்போ சாம்பிள் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துருவோம். பிளாக் அண்ட் ஒயிட் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது சீக்கிரமாக வந்துடுது. கலர் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. கலர் பிரிண்ட் அவுட்லாம் உங்களுக்கு ஃபுல் கலர் இருக்கும்போது எப்படியும் ஒரு பிரிண்ட் அவுட் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 20 செகண்ட் ஆச்சு ஆகுது.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிரிண்டிங் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு. நான் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து A4 பேப்பர், அதுலேயே வந்து பிரிண்டிங் குவாலிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்குது. இந்த பிரிண்டிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோலாம் பிரிண்ட் போடுற கிளாசி பேப்பரில் வந்து பிரிண்ட் போடும்போது குவாலிட்டி வந்து இன்னும் பக்காவாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நார்மல் யூசேஜுக்கு இது வந்து ரொம்பவே வந்து பெட்டரான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. அண்டு இது வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுக்கிறது வந்து 7 பைசாவும் அண்டு கலர் பிரிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 பைசா மட்டும்தான் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இங்க் டேங்க் பிரிண்டர் அப்படிங்கிறதால நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு பிரிண்ட் அவுட் காப்பியாச்சு நீங்கள் வந்து எடுத்துடணும். இல்லைனா உங்களுடைய இங்க் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ரீஃபில்லிங் இங்கோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா 450 கிட்ட வருது. மற்ற 3 கலர்ஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து 1400 கிட்ட வருது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை ரீஃபில் பண்ணிட்ட பிறகு பிளாக்ல வந்து 4500 காப்பீஸும் அண்ட் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா 7500 காப்பீஸும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா வித் ஒய்ஃபையோட வருது. நீங்கள் வந்து மொபைலில் இருந்து கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஒய்ஃபை மூலிமா மொபைலில் கனெக்ட் பண்ணி எப்சனோட மொபைல் ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலயமா மொபைலில் இருந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் மொபைலில் இருந்து நீங்கள் வந்து ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிரிண்டர் வந்து யார் யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் வேணும் அண்டு காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும் அண்டு ஒரு ஆல் இன் ஒன் ஸ்கேன் காப்பி ஜெராக்ஸ் எல்லாமே வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இந்த பிரிண்டரை நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த பிரிண்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,500 கிட்ட வருது. இந்த பிரிண்டர் உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சுன்னா அதோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.